ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுடைய பணத்தையும் வேலையையும் மிச்சப்படுத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸையும் அதுக்கப்புறம் தைல டப்பா, ஹேண்ட் வாஷ் பாட்டில் இது எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னர்ஸை நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். கீழே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த தைல டப்பாவையும் ஹேண்ட் வாஷ் பாட்டிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே இந்த மாதிரி தைல டப்பாவோ ஹேண்ட் வாஷ் பாட்டிலோ இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கட்டப்பை ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை தேவையான அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு சூப்பரான 3 லேயர் இருக்கக்கூடிய பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இனிமேல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. அதை இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் கரை படிஞ்சிருக்கக்கூடிய குத்து விளக்குகளை எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் குத்து விளக்காக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் குத்து விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஆயில், குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் ஒரு கிளாத் வச்சு க்ளீனாக தொடச்சி விட்டுருங்க. அடுத்தது ஒரு பவுலில் லெமன் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு லெமனில் ஆஃப் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆஃப் பீஸை வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பூஜை பாத்திரங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு வந்து சேர்த்துருக்கேன், அதாவது பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன். இந்த பேக்கிங் சோடாவையும் லெமன் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி மேலே வருங்க. அது கூடவே நான் வந்து கோல மாவு சேர்க்க போகிறேன். இந்த கோல மாவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவையும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அரிசி மாவும் கோலமாவும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம இந்த பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் வந்து தங்கம் போல் ஜொலிக்கோங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தூக்கி போடாமல் வச்சுருக்கக்கூடிய அந்த லெமன் தோல் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எப்போவுமே தேய்க்கிற மாதிரி விம்பார் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா, அதாவது குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க. உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அந்த வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிசுப்பும் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிரைட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பளபளன்னு புது விளக்கு மாதிரி மாறிடுச்சுங்க. உங்களுடைய பூஜை பாத்திரங்களை தங்கம் போல் ஜொலிக்க வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க. பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்ல பக்கத்தை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு பாட்டம் போர்ஷனில் நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணனோ அந்த மாதிரி நீங்களும் 2 லேயரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொசுவனை மாதிரி கொசுவி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கொசுவி எடுத்த பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு கயிறையோ அப்படி இல்லை ரப்பர் பேண்டு, ஏர் பேண்ட் ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் டைட் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நான் வந்து ஏர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஏர் பேண்டை டைட்டாக வந்து போட்டு விட்டுக்கிட்டேங்க. கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்தை திருப்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஏர் பேண்ட் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து உள்ளே போயிடும். ஒரு பேக் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் ஒரு சைடில் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடித்து விட்டு
சென்டரில் வந்து நாடா கோக்குற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கீர்த்தனா ஸ்ரீனிவாசன், சுதா வெங்கடேஷ், டெய்ஸி, அருண்மேரி, அன்னபூரணி, திலகா சிவகுமார், கனகவள்ளி, ஆரோக்கியா, பிரீத்தி சதீஷ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு லேஸ் எடுத்து அதில் நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு முனையில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே நாடா கோக்குற மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாடாவெல்லாம் கோத்து முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேக் வந்து கிடச்சிருங்க. ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக் வந்து கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு, பெட் கவரு, ஷொட்டர்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு பேக்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 4 பெட்ஷீட்டும் ஒரு ஷொட்டரும் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம மழை காலம்லாம் முடிஞ்ச பிறகு சம்மர் டைமில் நம்ம யூஸ் பண்ணாத டைமில் இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு படியாமல் இருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த நாடாவை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இன்னுமே ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பேக்கில் நீங்கள் 10 to 15 பெட்ஷீட் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் உங்களுடைய டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கிச்சனில் சமைக்கும் பொழுது மிகப்பெரிய வேலையே இந்த பூண்டுக்கு தோல் உரிக்கிறது தாங்க. அப்படி பூண்டு தோலை ஈஸியாக வந்து எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பிரியாணி மாஸ்டர் சொன்ன சீக்ரெட் தாங்க. பாருங்கள், பிரியாணி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கிலோ கணக்கில் பூண்டெல்லாம் உரிக்கிறதால இந்த டிப்ஸை தான் ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லோ இல்லை வந்து ஒரு பிளேட்டு, கனமான பிளேட்டோ வந்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பூண்டை வந்து போட்டுட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக வந்து அந்த பூண்டுடைய தோல் மட்டும் உங்களுக்கு ஹீட் ஆனால் போதும். பூண்டு வந்து வேகக்கூடாதுங்க. ஸோ பூண்டுடைய தோல் மட்டும் ஹீட் ஆகிற வரலும் நீங்கள் இதை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கை வச்சு திருப்பினா தான் உங்களுக்கு தெரியும் அந்த பூண்டு வந்து ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஸோ அதனால தான் கையிலேயே வந்து நல்லா பிரித்து பளிச்சுன்னு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்பொழுது பூண்டுடைய எல்லா பக்கமும், அதாவது தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ண பிறகு இந்த பூண்டை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்து ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கில் இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் பொழுதே உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 10 டைம்ஸ் வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம துணி துவைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஜஸ்ட்டு தரையில் போட்டு தட்டினீங்கன்னா போதும். ஒரு 10 டைம்ஸ் ஆச்சும் நல்லா தட்டணும். அப்போ தான் வந்து தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு முறத்துலையோ ஒரு பிளேட்லேயோ மாற்றிட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாங்க. எல்லாமே வந்து தனியாக வந்துட்டுருக்கு. நான் எடுத்திருந்தது வந்து ஒரு கையளவுக்கு பூண்டு வந்து எடுத்திருந்தேன். அதில் ஒரே ஒரு பூண்டு மட்டும்தான் தோல் உரியாமல் இருந்தது. மற்ற பூண்டு எல்லாமே தோல் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. நார்மலாக சட்னிக்கு நம்ம ஒரு 2 தேங்காவோ 3 தேங்காவோ வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு தேங்காவை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்டு போகாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை ஸ்வீட் பாக்ஸோ எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட ஒரு தேங்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தேங்காவை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வச்சு நிற்க வச்சுருங்க. இந்த மாதிரி நிற்க வைக்கும்பொழுது தேங்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கண் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படாது. ஸோ அதனால் தேங்காவும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போவுமே தேங்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி நிற்க வச்ச மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.
வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.